நாம மகிமைப்படுவதாக. இன்றைய வேத தியானம் சங்கீதம் 23:5. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரணமான ஒரு காரியத்தை, முடிகிற ஒரு காரியத்தை செய்து நம்மை சந்தோஷப்படுத்துகிற தேவன் அல்ல. அசாதாரணமான காரியங்களை செய்து முடியவே முடியாது என்ற ஒரு காரியத்தை, முடிந்து போன ஒரு காரியத்தை மீண்டும் துவக்குகிறவர் தான் நம்ம ஆண்டவருடைய ஒரு சிறப்பு அம்சம். இன்றைக்கும் பார்த்தீர்கள் என்று சொன்னால், சத்துருக்களுக்கு முன்பாக நீங்கள் மிக ஒடுக்கப்பட்ட நிலைமையில இருக்கலாம், சத்துருக்களுக்கு முன்பாக நீங்கள் தாழ்த்தப்பட்ட நிலைமையில கூட இருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தப்படுத்துவார். பந்தி என்பது ஒரு மேன்மையை குறிக்கிறது. பந்தி என்பது சாதாரண நாட்களில் இருக்கிற ஒரு காரியத்தை விட ஒரு மேன்மையான காரியம். அதுபோல சத்துருக்களுக்கு முன்பாக உங்களை சாதாரணமாக கர்த்தர் உயர்த்த மாட்டார், அசாதாரணமாக உங்களை உயர்த்தி உங்களை அழகு பார்க்கிற தேவன் உங்களோடு இருக்கிறார். ஆகவே இன்றைய நிலைமை எண்ணி நீங்கள் கவலை கொள்ளாமல் உங்கள் பாரத்தை கர்த்தர் மேல் வைத்து நீங்கள் நம்பிக்கையாயிருங்கள். அவர் உங்களை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பார். God bless you.